நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே நன்றி. தூய ஆவியானவரே இறங்கி வாரும். தூய ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் அப்பா நம் மீது பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் கரங்களை தட்டி நான் நன்றி செலுத்தும். எல்லாம் தான் உற்சாகத்தோட நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? தூக்கம் வரும் இல்லையா? இல்லையா? தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? நல்லா தூங்க. என்ன பிரச்சனை கிடையாது. சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறான். பரிசுத்த தாய் நம்ம கூட இருக்கிறான். யாவையான அபிஷேகம் எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்குது. ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுதும் கேட்க கேட்க ஆசீர்வாதம் இறங்கி வந்துகிட்டே இருக்கும். உடலில் இருக்கின்ற பிரச்சனைகள், நோய்கள், மன கஷ்டங்கள், இந்த பாவ கட்டுகள் அவன் திருந்திடும். நாம் விடுதலை அடைவோம். முதல் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன? முதல் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதல் படிங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம். என்னங்க சுவைத்து பாருங்க. ஒன்று பேதுரு, பீட்டர் 2ஆவது அதிகாரம் 9வது வசனம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வழிபடவினர், அரச குழுக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். ஹல்லேலூயா. நான் உன்னதமான பதவி பாருங்க. என்னது? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், வழிபரவினர். சும்மா அங்கங்கே அலைஞ்சு நடக்கிறவங்க இல்லை. பேரை சொல்லி அப்பாவின் கூடாரத்துக்குள் அழைத்து வந்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும். பிரியமான மகள். அடுத்தது என்ன? அரச குருக்களின் திருக்கூட்டம். அரச குருத்துவத்தை சேர்ந்தவர்கள். அவருக்கு தூய மக்களினத்தான், அவருக்கு சொந்தமான மக்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் படிங்க. ஃபர்ஸ்ட், நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நம் தந்தை நம்மீது எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். நேற்று பார்த்தோம். கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. படிங்க படிங்க படிங்க. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. இன்னுமேல் எப்படி ஆயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தவில்லை. யார் சொல்றார்? யோவான். கடவுளின் வெளிப்படுத்தல்களே ஏற்று உள்ளுக்குள்ள ஏற்று வாங்கி சுவைத்தவர்கள் சொல்லு. என்ன நடக்க போதோ, எப்படி இருப்போமோ அது நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். அவர் தோன்றும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். இப்போ அவரை பார்க்க முடியாது, அணுக முடியாது. சூரியன் கிட்ட போக முடியுமா? கொட்டும் வெயில்ல சூரியனை பார்க்க முடியுமா? என்ன ஆகும்? கண்கள் என்ன ஆச்சு? கண்ணு ஆகும். சூரியனை நோக்கி பார்த்தா கூசும். கண் போயிடு.
ஒளி 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 1000 சூரியனை விட ஒளியாயிருக்கிறார். கிட்ட போனால் நாம் சாம்பலாய் போயிடுவோம். ஆனால் என்ன சொல்றார் இவரே? இறை வார்த்தை என்ன சொல்றது? அவர் வரும்பொழுது, அவர் வருவார், வரும்பொழுது மக்கள் நாம் அவரை போல இருப்போம். அடுத்தது என்ன? ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரே அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான மக்களே, நாம் பேறு பெற்றவர்கள், அப்பாவின் பிள்ளைகள். ஒரு நாள் அப்பா வீட்டிலே அப்பா கூட நிரந்தரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலேயே பரிசுத்தராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை யாராவது இருக்கிறாங்களா? இங்கே யாருமே இல்லை. கணவர், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைங்க, சகோதரிகள், மாமனார், மாமியார், மச்சான், சகோதரர்கள், தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, எல்லாருமே குடும்பத்தை சார்ந்தவர்கள். குடும்பத்தை ஸ்தாபித்தது யாரு? அப்பா. நாம் இந்த உலகத்திலேயே குடும்பமாக வாழ்ந்து, தூய பரிசுத்த குடும்பமாக வாழ்ந்து, உலகத்தை விட்டு போகும் பொழுது அப்பா வீட்டுக்கு போனோம். தொடக்க நூல் 1 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது கடவுள் மானிடனை தம் உருவிலும் நம் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்ந்து ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஆண்டு நடத்தும். அடுத்து 27. கடவுள் தம் உருவில் மனிதனை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவருடைய உருவிலும் சாயலிலும் மக்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக. அப்பாவின் உருவம், அப்பாவின் சாயல். அப்பா எப்படி இருப்பா? மக்களை போல இருப்பா. அவருடைய மக்கள். பூனைக்குட்டி பூனை போல இருக்கும், நாய்க்குட்டி நாயை போல இருக்கும், ஆட்டுக்குட்டி ஆடை போல, கன்றுக்குட்டி மனித குட்டி மனிதனை போல இருப்பா. கடவுளின் குட்டி கடவுளை போல இருப்பார்கள். அப்பாவின் மக்கள் அப்பாவை போல இருப்பார். உயிரே, நான் யாரு தெரியுமா? நான் யாரு? நான் ஆத்மா, ஒரு ஆத்மா. அப்பாவின் ஆத்மா எனக்குள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் ஆத்மா. இந்த ஆத்மா எங்க வசிக்கின்றது? இந்த உடலிலே வசிக்கின்றது. என் ஆத்மா உடலிலே வசிக்கின்றது. ரத்தம் எங்கே இருக்குது? ரத்தம் தான் உயிர். உயிர் தான் ரத்தம். ரத்தம் எங்கே இருக்குது? உடம்பே எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ஆத்மா, அப்பாவின் மகன். ஆணும் பெண்ணுமாக மக்களை படைத்தார்.
குடும்பத்தை அங்கேயே ஸ்தாபிக்கிறார். 2வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வரும் பொழுது முதல்ல என்ன படித்தோம்? ஆணும் பெண்ணுமாக படைச்சார், உண்டாக்கினார். ஆணும் பெண்ணும். 2வது அதிகாரம் 18வது வசனம், பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். அவருக்கு தகுந்த ஒரு துணையை நான் கொடுப்பேன். என்னாச்சு? மனிதன் தனிமையாக இருக்கு நல்லதல்ல, ஆணும் பெண்ணுமாக படைச்சா. எங்க பெண்ணுங்க போச்சு? எங்கே பொண்ணு? ஆணும் பெண்ணுமாக படைச்சாரு. சந்தேகம் இருக்குதா? மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் எடுங்க. 19 3 படிங்க. மத்தேயு 19 அதிகாரம். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவி அப்பொழுது ஆண்டவர் முன்னிட்டு என்று கேட்டார். அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். இயேசு எடுத்து சொல்லுகிறார். இயேசு ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளதை வாசித்திருக்கிறீங்க இல்லையா? இப்போ அடுத்தது படிங்க. மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பார். இனி அவர்கள் இருவர் கிடையாது, ஒரே உடல். கடவுள் ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஹல்லேலூயா. கடவுள் இணைத்ததையும் மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். தொடக்க நூலில் இருக்கிற வார்த்தை இயேசு சொல்லி கூறுகின்றார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இங்கு 2வது அதிகாரத்திலேயே 18வது வசனத்திலேயே அப்பா இவர்களை படைத்த இன்பவனத்தில் ஆக்கினார். நித்திய இன்பவனம், சொர்க்க ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்திலே ஆக்கினார். அப்பா அடிக்கடி வருவார், பேசுவார், கூட நடப்பார். அப்படி நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். அப்பா வருவார், பேசுவார், கூட நடப்பார். வரும்பொழுது என்ன பார்க்குறார் அப்பா? யாரு? முதல் மனிதன் பேர் என்ன? தாத்தா பேர் என்ன? ஆதாம். அங்கேயே ஒரு இடத்துலையே ஒரு கல், அதில் உட்காந்துட்டு இப்படியே இருக்கு. அப்பா என்ன இப்படி உட்காந்துருக்க சோகமா? போயிடுச்சு, பொண்ணுங்க போயிடுச்சு. அதை சொல்கிறது இல்லை, தனி எங்கே போனார் இல்லை, அது உண்மைதான். ஆணும் பெண்ணுமாக படைத்தவரே இந்த பொண்ணை காணோம். தனியாக உட்காந்துருக்கிறான் சோகமா, வேதனையோட. அப்பொழுது அப்பா அவனை பார்த்து என்ன சொல்ல, இவன் இப்படியே தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு அகுந்த ஒரு துணையை நான் கொடுப்பேன். அப்படிதான் அவளை எலும்பு எடுத்து ஊறி அழகான பெண்மணியை படைத்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஓ என்னுடைய உயிர், என்னுடைய உடல் அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சி ஏற்றுக்கொண்டான். அம்மா நீ தனிமையாக இருந்த ஒரு காலத்திலேயே அப்படியே இருக்கிறத பார்த்து இருக்காரு இல்லையா, வீட்டுக்காரர் இருக்காரா? சரி, இவன் இப்படியே இருக்கிறது நல்லதல்ல, இவளுக்கு நான் ஒரு என்ன துணை தகுந்த துணைய, சும்மா இல்லை ஏதோ ஒருத்தனை பிடிச்சிட்டு கொடுக்கல, கொண்டு வரல, தகுந்த துணைய
அவர் அப்பாவின் மகன், தெரியுமா? கொடுப்பே, அதுதான் அவர், அதுதான் அந்த. அண்ணா நீங்கள் எப்படி என்ன புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்கள் திருமணத்துக்கு முன்னே நீங்கள் அப்படியே சோகமாக இருந்துப்பீங்க. யார் கடைக்கு யார் வராங்களோ தெரியலையே, அப்படி காவலையில் இருக்கும் பொழுது அப்பா இங்கே பார்க்குறார். அப்பா என்ன சொல்ல தெரியுமா? இவ இப்படி இருக்கு, நல்லதல்ல, இவனுக்கு நான் ஒரு உந்த துணையை கொடு, இணையை கொடுப்பேன். அதுதான் அங்கே வாழ்க்கை துணை. உங்கள் பங்காளியை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரல, சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரல. உங்கள் புருஷன், உங்கள் மனைவியை எங்கே வாங்கினீங்க? எங்கே கிடைச்சது? எங்கே கிடைச்சது? அது தெரியலையா? ஆலயத்திலேயே, திருப்பீடத்திலேயே அப்பா கையிலிருந்து பெற்ற பொக்கிஷம் உங்கள் மனைவி, உங்கள் கணவர். அப்பா கையிலிருந்து உனக்கு கொடுத்த அன்பு கொடை எங்கே கிடைச்சது? திருப்பீடத்திலேயே. யாரு கையில் இருந்து? அப்பா கையில். நீங்கள் அப்பாவின் பிள்ளை, அவன் அப்பாவின் மகன். பிரியமான மக்களே, ஓ இவரா, இவர் சரியல்ல, கல் குடிக்கிறார், சாராயம் குடிக்கிறார், சுற்றுறாரு, குடும்பத்தை பார்க்குறது இல்லை, பிள்ளைங்களை பார்க்குறது இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டு அங்கங்கே சாப்பிட்றாங்க. பிரியாணி, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படி வரான். நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம் இங்கே. ஓ இவ சரியில்லை, இவ சரியில்லை, இவ சரியில்லை, என்ன சொல்கிறது இல்லை. என்ன அப்படியான்னு சொல்கிறீங்க இல்லையா? இவன் சரியில்லை, அவ சரியில்லை, தேவையில்லை, போ. டைவர்ஸ். இந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணி 1 மாதம் 2 மாதம் டைவர்ஸ் போச்சு, பிரிஞ்சு போகலாம். சரி, நீ உங்கள் பாட்டுக்கு போது, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அப்பா கையிலிருந்து உங்கள் கணவரை அவர் நீங்கள் வாங்கும் பொழுது அவரை மட்டுமல்ல, நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைய குறைகள், பல வகையான தீமைகள் இருக்கலாம் அவர்கிட்ட. அவரே அப்பா உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொழுது அவரை மட்டுமல்ல, அவர் கூட கடைசி நாள் வரை வாழ்வதற்கு அவரை அன்பு செய்து, அவரை மன்னித்து, அவருடைய குறைகளை எல்லாம் நீக்கி மன்னித்து, அவர் தவறுகளெல்லாம் மறந்து அவருக்காக கரத்தை விரித்து ஜெபம் சொல்லி அவருடைய கட்டுகளிலிருந்து அவிழ்க்கக்கூடிய, அவரிலிருந்து எல்லா தீமைகளையும் அப்புறப்படுத்தக்கூடிய அருள் ஆற்றலை கூட அவரை தரும்போது உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் உண்மை. சும்மா தரல. மனைவியும் கையில் ஒப்படைக்கும் பொழுது அவளோட கூட கடைசி நாள் வரைக்கும் வாழ்வதற்குரிய மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்குரிய அந்த அருள் ஆற்றல் அபிஷேகம் ஆண்டவர் தருவார், தந்திருக்கிறார். அதான் சொன்னவர், நீங்கள் இருவரும் இன்று முதல் ஒன்றாயிருப்பீங்க. கடவுள் அப்பா கூட்டி சேர்த்ததை, இணைத்ததை மனிதன் எந்த காரணத்தை கொண்டு பிரிக்காதிருக்கட்டும். அப்பா திட்டம் என்ன? நீங்கள் இந்த உலகத்திலேயே, திருப்பீடத்திலேயே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருமணம் என்று அடையாளத்தின் வழியாக நீங்கள் இணைக்கப்பட்ட நீங்கள் புனிதர்களாக கடைசி வரை வாழ்ந்து விண்ணங்கம் போய் சேரணும். அதான் அப்பா திட்டம். எபேசியர் திருமுகம், எபேசியர் 5:22 வசனம் 21 கிறிஸ்துவுக்கு அஞ்சி. இதுதான் சூப்பர். நீங்கள்லாம் சூப்பர் தான்.
திருமண வாழ்க்கை என்பது என்ன? எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தணும்? அப்பாவின் கனவு, அப்பாவின் திட்டம். எவ்வாறு நீங்கள் குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றும்? திருக்குடும்பம் அது என்ன குடும்பம்? திருக்குடும்பம், இயேசுவின் குடும்பம். புனித பரிசுத்த தாய், புனித சூசேப்ப, இயேசு அடங்கிய 3 அந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக திகழ வேண்டும், வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் அப்பாவால் இணைக்கப்பட்ட குடும்பம் திருக்குடும்பமாக ஒவ்வொரு பங்கிலும் வாழும். அது எப்படின்னு இந்த பகுதியிலே நாம் காணலாம். 21வது வசனம், கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, திருமணமாக போகும் பெண்களே, திருமணமான பெண்களை கவனமாக கேளுங்க. நீங்கள் கவனமாக கேளுங்க. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு உத்தம மனைவியாக, ஒரு தாயாக, விசுத்த புனித தாயாக நீங்கள் எப்படி குடும்பத்தை வழி நடத்தணும் என்று இந்த பகுதியிலேயே நாம் வாசிக்கின்றோம். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம்தான். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பலி வாழ்க்கை. பலி, இயேசு கிறிஸ்து பலி ஒப்பு கொடுத்தா தம்மையை வெளியாக. அதே போல பலியின் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பலி 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 திருப்பலி இடத்திலே குடும்ப பலி. திருமணமான பெண்களே, நீங்கள் கணவர்கள். அதுக்கு என்ன காரணம்? என்ன? ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல. கிறிஸ்து, கவனமாக கேளுங்க, கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். ஓய், இந்த வரா எனக்கு தலை, அப்பப்பா. கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். அனைத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புரியுதுங்க? இயேசு கிறிஸ்து மறை உடல் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மறை உடலின் திரு உடலின் தலை இயேசு கிறிஸ்து. உடல் யாரு? திருச்சபை. இயேசு கிறிஸ்து தலை, திருச்சபை. இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் உடல். இந்த உறவை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உடலுக்காக என்ன செய்தார்? திருச்சபைக்காக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து திருச்சபையாகிய உடலின் மீட்பர். உடலின் மீட்பர். உடலின் மீட்புக்காக, நலனுக்காக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த தலை, இதை பாருங்க, இது என்னுடைய தலை. பார்த்தீங்களா? தலை பார்த்தீங்களா? நல்லா இருக்குதா? நல்லாதான் இருக்கு. தலையை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க. வேதனையாக இருக்கு, கஷ்டமாக இருக்குது. இந்த சின்னசாமி, அவருக்கும் தலை முடி கிடையாது, பெரியவருக்கு கிடையாது. இப்போ யார் தலையை பார்க்கறது? பாரு, அங்கே எடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. இந்த என்னுடைய ஃபோட்டோ இங்கே இருக்குது. நான் எப்படி இருந்தால் தெரியுமா? திருப்பட்டம் பெரும்பொழுதெல்லாம் நிறைய முடி இருந்துச்சு. இப்படியெல்லாம் கிடையாது.
இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நான் கண்ணாடி எல்லாம் பார்க்குறதே கிடையாது, கஷ்டமாக இருக்கும் கண்ணாடி பார்க்க. ஆனால் அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சாமி நீ இந்த தலையை தூக்கிட்டு நடக்கிறீங்க? இந்த தலையை நான் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நான் அன்பு செய்கிறேன். இது என்னுடைய தலை. வெயிலில் போனால் தூப்பி வைப்பேன், முடியடையாத எண்ணெய் தடவேன். சீப்பு கையில் இருக்குது, பாக்கெட்டில் இருக்குது. சீப்பு வேணும் பார்க்கலாமா? காரணம் என்ன தெரியுமோ? இது என்னோட தலை. தலை இருக்கிறது தான் உடம்பு இருக்கு. தலை என்னுடைய உடம்பு. திருச்சபை இயேசுவுக்கு எவ்வாறு பணிந்திருக்கின்றதோ அதே போல என்னுடைய தலை சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். மனைவியர்களே, நீங்கள் தலையாகிய கணவருக்கு நீங்கள் எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த சொல்லு காரணம். அடுத்தது வருது 28வது வசனம். அவ்வாறே கணவர்களுக்கு மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த. 25 திருமணமான ஆண்களே, ஆண்கள் கேளுங்க, கேளுங்க. திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல. கிறிஸ்து திருச்சபை மீது கவனமாக கேளுங்க, அன்பு செலுத்தியது போல. எவ்வாறு அன்பு செலுத்தியது போல தெரியும் உங்களுக்கு. அவர் சிலுவையிலேயே அறையப்பெற்றார். திருச்சபைக்காக, திருச்சபையின் மீட்புக்காக, திருச்சபையின் நலனுக்காக, திருச்சபை புனித வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் திருச்சபைக்காக தம் உயிரை கொடுத்தது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். எவ்வாறு இயேசு கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தினாரோ அதே போல நீங்களும் மனைவியர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். அதான் திருக்குடும்ப வாழ்க்கை. ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும். இனி 28. அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல தலையாகிய கணவர் மனைவி, உடலாகிய மனைவிடம் அன்பு செலுத்த வேண்டும். தலையாகிய கணவருக்கு உடலாகிய மனைவி பணிந்திருக்க வேண்டும். ஏதாவது புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. அல்லேலூயா. புரியலாமா? அல்லேலூயா. அதுதான் நான் இந்த தலையை சொன்னேன். தலை என்னுடைய தலை எனக்கு பிடிக்காது. இந்த ஷேப் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் இதே தூக்கிட்டு நடக்கிறேன், பாதுகாக்கிறேன். தலை சொல்கிறதெல்லாம் நான் செய்துட்டே இருக்கிறேன். உடல் நான் நடந்து வரும்பொழுது அங்கேயே ஒரு பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு. சும்மா இங்கே இல்லை சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோ. அப்படியே பாம்பு பார்த்தா விஷப்பாம்பு. தலை சொல்லும், பாம்பு கடிச்சிருச்சு, ஓடுற ஆஸ்பத்திரிக்க. அது தலை தான் சொல்கிறது. என்ன கேட்டேன், உடனே அடுத்த அந்த காரு பாம்பேடு காரம் கெடுக்குது. அதை கொடுத்து ஆஸ்பத்திரி போய் சீக்கிரமாக அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. திமிரி பிடிச்ச என்னுடைய நான் இப்படியே கூட செய்யலாம். பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் ஏறுறது, சீக்கிரமாக போ. தலை சொல்லும் உடம்புக்கு. கால் என்ன சொல்கிறது தெரியுமா?
பார்த்து நடக்கக்கூடாதா? நான் போக முடியாது, ஆஸ்பத்திரிக்குள்ள போக முடியாது, கால் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் எனக்கு? நான் சொல்கிற தலை சொல்கிறது கேட்காம இருந்ததுனாலேயே என்னுடைய உயிர் போயிடும். இதே போல கணவருக்கு, தலையாகிய கணவருக்கு மனைவி பணிந்திருக்கவில்லை என்றால், மதிப்பு கொடுக்கவில்லை என்றால், உடலுக்கு மொத்தம்தான் கேடு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான மக்களே, நீங்கள் குடும்பத்திலேயே எனக்கு சொன்ன குடும்ப வாழ்க்கை பெலியின் வாழ்க்கை. அப்பாவுக்கு திட்டம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை அப்பா தந்திருக்கிறார். நிறைய குறைபாடெல்லாம் இருக்கும், நிறைய தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன செய்கிறோம்? உடல் என்ன செய்யறதோ அவங்கள வெறுத்து ஒதுக்கி விடும். நீ சரியில்லை, உன்னை நான் ஏற்றுக்க முடியாது, உன்னை அன்பு செய்ய முடியாது, உன்னை உள்ளுக்குள்ளே ஏற்றுக்க முடியாது, அன்பு செய்ய முடியாது, நீ போ, எங்கேயாவது போ. அப்படி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும். கேள்விப்பட்டிருக்கிறாங்க உங்கள் புனித ரீத்தா? கேள்விப்பட்டிருக்கிறாங்க ரீத்தா? தெரியும், நல்லா தெரியும். உங்கள் கிளாஸ்மேட்டா அவர்? கூட படித்தவங்களா? அவரா? சரி தெரியுமா சொல்லுங்க. புனித ரீத்தா, பிரியமான மக்களே, புனித ரீத்தா புனித குடும்பத்திலே பிறந்தவன், புனித பெற்றோரிடம் வாழ்ந்தவன். திருமணமாக அவ கிடைச்சா கணவர் எப்படி தெரியுமா? நல்ல கணவர் இல்லை. அது மட்டுமல்ல, சுத்த பிசாசு. இதே போல ஒரு பிறந்த உலகத்தை பிறந்திருக்க மாட்டான். ரீத்தா, புனித ரீத்தாவுடைய கணவர் அவிசுவாசி, விசுவாசம் இல்லாதவன், நாஸ்திகன், கிறிஸ்தவனே கிடையாது, ஞானஸ்நானம் இல்லை, எடுக்கல. அவன் குடிகாரன். குடிகாரன் தெரியுமா? 24 மணி நேரம் தண்ணியிலே கிடக்கிறவன். ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறவன். எப்படி தான் ரீத்தாவை, புனித ரீத்தாவுடைய கணவர். ரீத்தா என்ன செய்ய தெரியுமா? இவ வருவான், காலையில் போவான், எங்கேயா யாரையா கூட்டிகிட்டு போ, மாலையில் வருவான். 2 கால் இல்லை, 4 கால் இல்லை. இங்கே வந்து நீங்கள் கண்ணில் பாருங்க, அவன் எப்படி இருப்பான்? ரீத்தா, புனித ரீத்தா வரும் பொழுது சூடு டீ கொண்டு வந்து, வாங்க டீ குடிக்க, ஒரு அடி அடிச்சுட்டு கொண்டு போடுறி எங்கேயாவது. ரீத்தா மகிழ்ச்சியோடு அந்த அடி வாங்கிட்டு, வாங்க குளிக்கிறதுக்கு சூடு தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது, காலில் எத்தி ஒரு உதவி சொதிச்சிட்டு, சூடு தண்ணியா சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிட. என்னாலும் அடிச்சு ஒரு நாள் அடித்து பல்லெல்லாம் கிளை வந்துச்சு, ரத்தம் கொடுக்குது, மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சு. காலையிலேயே போய் தூங்குறான். காலையிலே கனவு நினைவு வந்துடுச்சு இல்லையா? இவன் ரீத்தா காஃபி எடுத்துகிட்டு போங்க குடிங்கிறான். அப்போ தான் முகத்தை பார்க்குறான். ரீத்தாட முகஞ்சி பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு? இது எங்கேயாவது விழுந்துட்டியா? யாராவது அடித்தாங்களா? என்னப்பா பல்லாம் காணோம், என்னாச்சு? நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. பிரியமான மக்களே, ரீத்த எந்த கோபம் கிடையாது, வேதனை இல்லை, வெறுப்பில்லை. கணவரே அன்பு செய்து
இந்த அடி உதையெல்லாம் வாங்கி அவன் எத்தனையோ ஆண்டுகள் போயின்னு தெரியுமா? 18 ஆண்டுகள் இப்படியே இரவெல்லாம் புனித ரீத்தா கரம் விரித்து ஜெபம் செய்து கொண்டிருப்பார். கற்பிணியாக இருக்கும்போது ஒரு உதச்சி குழந்தை வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஒரு நாள் பிரியமான மக்களே, 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் இவன் நல்லா வரா, குடிக்கல. அவன் வீட்டுக்கு வந்து ரீத்தா, அன்போட ரீத்தா பேரை சொல்லி கூப்பிடுறான். நீ எங்கே இருக்கிற, வா, அவள் காப்பி எடுத்துகிட்டு வரேன். காப்பியில் அங்கே வை. அவளுடைய கரத்தை பிடிச்சு அங்கே உட்கார வச்சு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து இவன் ரீத்தாய் நோக்கி கேள்வி ஒன்று கேட்கிறான். ரீத்தா, இத்தனை ஆண்டுகள் உன்னை நான் சித்திரவதை அடிச்சு ஒத்தச்சு இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினேன், இதெல்லாம் நான் செய்தேன். ஏன் என்ன இன்னும் இவ்வளவு நீ அன்பு செய்து கொண்டே இருக்கிறாய்? கண்ணீரோடு அவன் கேட்குறான். அவன் ஏன் இந்த அளவுக்கு என்ன அன்பு செய்கிறாய்? என் மீது அன்பு கொண்டிருக்கிறானே, என்னுடைய காரியம் நல்லா கவனிக்கிறானே, ஏன் 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 கண்ணீரோட கேட்குறாவா? என்ன சொல்லலாம் தெரியுமா? நீங்க என்னுடைய கனவா, என்னுடைய வாழ்க்கை துணை, அப்பா தான். அந்த நேரத்திலே அவன் மனம் வருந்தி, மனம் மாறி, ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். கதையெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவன் என்ன நடந்தது இங்கே, அதுதான் நம்முடைய விஷயம். என்ன நடந்ததோ இங்கே. இந்த மாதிரி பெண்கள் இந்த நிலைமை வரும்போது அவங்க கண்டிப்பாக விட்டுட்டு போயிடும். நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்களோட எல்லாம் இருக்க முடியாது அப்படி சொல்லி விட்டுட்டு போயிடுவான். கனவு என்னுடைய வாழ்க்கை துணை, அப்பா எனக்கு ஒருத்த பொக்கிஷம், நான் அதை பாதுகாப்பேன். ஏன் அப்பா இவர் என்னிடம் ஒப்படைத்தான்? அவருடைய கட்டுகளிலிருந்து இவர்களை விடுவிக்கக்கூடிய ஆற்றல், கிருபை தந்திருக்கிறார். நான் இவருக்காக வாழ. ரீத்தா ஒவ்வொரு நாளும் புனித வழியிலேயே முன்னேறி கொண்டிருந்தாள். புனித காவணி ஏணி அப்படியே ஏறிட்டே போயிருந்தார். உச்சக்கட்டத்தை தீர்க்கிறார். புனித வாழ்க்கை புனிதத்தின் உச்சக்கட்டத்திலேயே எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கணவரிடம் இருந்து இவர் கிடைக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அடி இடி உதை, அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இவள் ஏற்றுக்கொண்டு இவருடைய விடுதலைக்காக ஒப்பு கொடுத்து அவர் அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். இந்த தொல்லைகள், இந்த அடி இடி உதை துன்பங்கள் எல்லாமே எந்த வருத்தமும் கிடையாது. அப்படி சந்தோஷத்தோடு அந்த துன்பங்கள், வேதனைகள், இன்னல்கள், கொடுமைகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டதினாலேயே ரீத்தோ அப்படியே வளர்ந்து 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 புனிதாக மாறிவிட்டார். இவளுடைய ஜெபம், இவளுடைய இந்த பிரார்த்தனை, இவளுடைய அன்பு, இவளுடைய பொறுமை, இவளுடைய மன்னிக்கின்ற தன்மை, அது ஒவ்வொரு நாளும் இந்த கணவரிடம் போய் சேர்ந்து அவர் மனம் திரும்புகின்றார். புனித மனிதனாக மாறுகின்றார். புனித மனிதனாக, கடவுளின் பிள்ளையாக மாறிவிட்டான் அவன். இதுதான்
குடும்ப திருமண வாழ்விலே ஆண்டவருடைய திட்டம் மனைவியுடைய ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் கணவர் மனம் திரும்ப வேண்டும். ஏதாவது குறை இருந்தால் குடிப்பழக்கம், மற்ற தீய பழக்கங்கள், இவளுடைய மனைவியுடைய ஜெபம், மனைவியுடைய அன்பு, மனைவியுடைய மன்னிக்கும் தன்மை, மனைவியுடைய பாசம், மனைவியுடைய அதன் வழியாக கணவர் மனம் திரும்ப வேண்டும், புது மனிதனாக மாற வேண்டும், குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும். கணவருடைய பராமரிப்பு, கணவருடைய அன்பு, கணவருடைய உழைப்பு, கணவருடைய ஜெபத்தின் வழியாக மனைவி புனிதையாக வாழணும். மனைவியின் வாழ்க்கையின் வழியாக கணவர் புனிதராகணும். கணவருடைய வாழ்க்கையின் வழியாக விசுவாசத்தின் வழியாக மனைவி புனிதியாக மாறணும். இதுதான் அப்பாவின் திட்டம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான மக்களே, இன்றைய காலம் பொல்லாத காலம். ஒவ்வொரு புனித குடும்பத்தையும் பிடிச்சு தாக்கி கண்ணி வச்சு பிடிச்சு இந்த குடும்பத்தை சிதறடிக்கிறது, அதுதான் சாத்தானுடைய திட்டம். சாத்தான் திட்டம் அதுதான். நல்ல ஒரு குடும்பம் எங்கே இருந்தாலும் அவங்களுள்ள புகுந்து வருவான், வந்து அங்கேயே பிரச்சனை பண்ணி அங்கேயே அந்த குடும்பத்தை சீரழித்து விடுவதற்கு எல்லாம் செய்வான் சாத்தான். புனித இது வனத்த சின்னப்பருடைய திருத்தலம் இல்லையா? சரிதானே? வனத்து அந்தோனியார் அவர் இருக்கிறார் இல்லையா? இன்னொரு அந்தோனியார் இல்லையா? அப்பா அது அந்தோனியார். அவருடைய முக்கியமான பணி என்ன தெரியுமா? மறைவரு பணி, பிசாசு பிடிக்கிறது தான். எங்கே பிசாசு இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அந்தோனியார் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். இன்றும் அப்படி தான். நீங்கள் பிசாசு எங்கேயாவது பிசாசு இருந்தால் நீங்கள் அந்தோனியார்கிட்ட சொல்லுங்கள், அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த பிசாசை பிடிச்சிட்டு சிரிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அந்த வரலாற்றிலேயே எங்கேயோ படித்த சம்பவம். ஒரு நாள் இந்த பாதுவா அந்தோனியார் ஒரு பிசாசை பிடிச்சிட்டு வராங்க. அந்தோனியார் பிசாசு, அவன் 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறான். அந்தோனியார் இவரை பிடிச்ச கொண்டு எங்கேயாவது கொண்டு இது பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு அந்தோனியார். இந்த பிசாசு அப்படியே அவங்க பேசிட்டு வராங்க, கதையெல்லாம் பேசிக்கிட்டு. அந்தோனி அவன் வரும்பொழுது அந்த பக்கம் ஒரு வீடை பார்த்தான். ஒரு வீடு இருக்குது அந்த பாதையோரத்திலேயே. சாத்தான் பார்க்கும்போது நல்ல ஒரு வீடு, அருமையான வீடு, பக்தியம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, கணவன் மணி 2-3 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஜெபம் செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, திருவிழா கொண்டாடுவாங்க, எல்லாமே நல்லா. இவன் கண் அங்கே போச்சு. யாரு கண்ணு? தாத்தா. புரியுதா உங்களுக்கு சொல்கிறதா? கடைசி கேட்குறதா? தூங்கிட்டாங்களா எல்லோரும்? தூங்கிட்டீங்களா? கை தூக்கு. கடைசி தூங்கலை. இவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் அந்தோனியார்கிட்ட, அந்தோனியாரே நான் தண்ணி தாகம், பயங்கர தண்ணி கொஞ்சம் தண்ணி வேணாங்க. ஏன்னா எங்கடா தண்ணி? எங்கே தண்ணி இல்லையே. சரி, அந்த வீடு பாரு, அங்கே போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறேன் அந்தோனியார்கிட்ட. அந்தோனியார், சரி நீ போய் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடணும், அங்கே போய் எதுவும் பண்ணாதே. அந்தவனுக்கு தெரியும் அவன் போனால் என்ன பண்ணிட்டு தான் வருவான்.
போய் தண்ணி குடிச்சு சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்துடுறேன், ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன். அங்கே போனால் என்ன 5 மணி, மாலை 5 மணி நேரம். என்னம்மா? அந்த அந்த அம்மா, அந்த வீட்டம்மா என்ன பண்ணிட்டு தெரியுமா? ஒரு மாடு பால் கறக்கு இல்லையா? மாடு பார்த்துருக்கீங்களா? 4 கால தலை வாழையெல்லாம் இருக்குது. அந்த ஒரு செப்பு, ஒரு பாத்திரம் அந்த பிடிச்சிட்டு அந்த அம்மா பால் கறந்துட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இவன் போய் பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் அந்த அம்மா தெரியல, பிசாசு தானே, ஒருவே இல்லை. இவன் பக்கத்தில் நிற்கிறான். அந்த மாடு அமைதியாக நிற்குது. இந்த அம்மா பால் கடந்துகிட்டே இருக்குது. இப்படியே கீழே வைக்கல, கையில் பிடிச்சிட்டு சின்ன. இவன் என்ன பண்ண தெரியுமா? பாருங்க, இவன் இந்த அம்மா கையில் பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் பால் இருக்குது. இந்த கை பிசாசு அப்படியே தட்டு தட்டிட்டு என்ன நடந்து தெரியுமா? பால் கீழே போயிடுச்சு. அந்த பாத்திரம் போய் மாடினுடைய மடி இடிச்சிச்சு. அமைதியாக இருந்த மாடு திடீர்னு என்ன வந்துச்சு, 4 காலும் எடுத்து ஒரே உதச்சிருச்சு. அந்த உதைய கிடைச்சது தெரியுமா? அந்த அம்மா மூஞ்சி. ஐயோ, அம்மா மூஞ்சி. மாடு எதிர்பார்க்கல. அம்மா கோபம் வராதா? வந்துருச்சா? சொல்லுங்க பார்க்கல. அம்மாவுக்கு கோபம் வருமா? வந்துருச்சு, நல்ல கோபம் வந்துருச்சு. அம்மா கீழே விழுந்துருச்சு. பாலும் எல்லாம் போயிடுச்சு. அங்கே தடி கிடந்தது, தடி, ஒரு கோல் பெருசா. அதை எடுத்துட்டு அம்மா மாடை அடியோடி அடி 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 மாடு கரா முக்கரா ஹரோ குதிக்குது. இதை கேட்டுட்டு உள்ளில் கணவர் தூங்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? உங்களுக்கு தெரியுமா? இவன் வெளியே வரா, சத்தம் கேட்டு வெளியே வரும்போது என்ன பார்க்குறது? இந்த அம்மா தடி வச்சுட்டு மாடை அடிக்கிறது. நடி பண்ணுற நீ 75,000 கொடுத்து ஒரு மாதம் இன்னும் வாங்கின மாடு, நீ என்ன பண்ணுற நீ? இன்னும் அவன் அவன் கையில் வெந்நீர் வட்டி எடுத்துகிட்டு வரான். அவன் மனைவி அடிக்கிறான். மனைவி கணவரே மாடை அடிக்கிறது. என்ன பிரச்சனை? சத்தம் கேட்டு பிள்ளைங்க எல்லாம் உள்ள படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் வெளியே வந்துருச்சு. பார்க்கும்போது அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிடக்குறாங்க. இந்த பக்கம் பக்கிட்டு எல்லாம் எத்தி பார்க்குறாங்க. என்ன நல்லா இருந்தாங்களா? என்னாச்சு? நம்முடைய சத்தா ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த இடத்தை விட்டு அந்தோனியாக்கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டியா? தண்ணி நல்லா குடிச்சிட்டேன். தாகம் இருந்துச்சு. என்ன பண்ண நீ அங்கே போய்? நான் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ண அங்கே போய்? அவருக்கு தெரியும், அந்தோனியா தெரியும். நான் ஒன்றும் பண்ணல அந்தோனியாரே, ஒன்றும் பண்ணல. ஆமாம், சும்மா அந்த பாத்திரம் தட்டி விட்டுட்டு வந்துட்டேன். கலகம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. அமைதியாக இருந்த குடும்பம் இப்போ என்னாச்சு தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் சண்டை போட்டுட்டு கிடக்கிறாங்க. ஜெபம் இல்லை இன்னும் போச்சு. கோவிலுக்கு போகிறது இல்லை. அதிலிருந்து பிள்ளைங்க எல்லாம் அங்கே இங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, சோகமாகி போச்சு, நரகமாகி மாறிடுச்சு. இதுதான் சாத்தானுடைய. உங்கள் வீட்டுக்கு அவன் நுழைந்து வருவான் தண்ணி குடிக்குன்னு சொல்லி. உங்கள் வீட்டுக்கு வருவான். கவனமாயிரு. நல்லா இருக்கிறீங்க நீங்கள் ஜெபம் செய்கிறீங்க, இறை வார்த்தை படிக்கிறீங்க, அன்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரும் உங்கள் கணவர், ஆஃபீஸ் வேலை பார்க்குறவர் வச்சுக்கோ. காலையில் அவரை நீங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட வச்சு நல்லா கட்டி கொடுத்து நீங்கள் அனுப்புவீங்க. அவன் போயிடுவான். அவன் ஆஃபீஸ் வேலைக்கு போயிடுவான். பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் ஒண்டி தான் இருப்பீங்க வீட்டில். நல்லா ஜபம் செய்கிறது அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இவன் வருவான், சாத்தான் வருவான்.
வேலையில்லாத சாத்தான் வருவான். பக்கத்து வீட்டு நண்பர்கள் யாருடையாவது வேஷத்தை போட்டு சாத்தாம வரும்பொழுது, நல்லா இருக்கிறியா, நல்லா தான் இருக்கிறாம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வாங்க உட்காருங்க, காப்பி சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிடுங்க, சரி நல்லா இருக்கிறீங்க இல்லையா, அப்போ என்ன விசேஷம்? அப்போ இவங்க அந்த பேய் கேட்பாங்களே, கணவர் எங்கே? ஆஃபீஸ் போயிட்டாரம்மா. சரி, பிள்ளைங்க அங்கே காலேஜ். சரி, நல்லா இருக்கிறாரு கணவர், நல்லா தான் இருக்கு. உனக்கு விஷயம் தெரியாத விஷயமா? உனக்கு தெரியாத என்னம்மா விஷயம்? தெரியாத உனக்கு நான் சொல்றது இல்லை, நீ சொல்லம்மா. இவரே இந்த ஆஃபீஸில் ஒரு சின்ன போகாமல் அந்த பாரு அங்கே ஒருத்தி இருக்கிறானே அவன் கூட சுத்துறா. சாத்தான் தொட்டுருச்சு, சாத்தான் கடிச்சிருச்சு. நல்லா இருந்தவ அப்படியோ எனக்கு தெரியல இது வரைக்கும், நான் காட்டுறான் மாறு, அவர் வரட்டும், என்ன பண்ணுறேன் பாரு, அப்போ பாரு. அவன் நல்ல சந்தோஷம் வரான். அலீச கூலீஸு இந்த பையங்க வச்சுக்க, பையா தூக்கி போடுறாக்கியாவது. விஷம் ஏறிடுச்சு விஷம். இவன் ஒன்றும் பண்ணல, சாத்தான் கடிச்சதுதான். போச்சு, வாழ்க்கையே போச்சு. இவன் வந்து உங்கள்கிட்ட பேசுவான், கவனமாயிரு, என் கணவரை எனக்கு தெரியவடி போ அப்படி சொல்லி உதச்சி வெளியே துரத்த வேண்டியதானே. இவன்கிட்ட போ சொல்லுவான், உனக்கு தெரியுமா, நீ ஆஃபீஸுக்கு போக பொழுது உங்கள் பொண்ணு என்ன செய்ய, உங்கள் மனைவி என்ன செய்ய தெரியுமா உனக்கு தெரியல. நல்லா இருக்கான், பைபிள் படிக்கிறான், ஜெபம் செய்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறான். அதெல்லாம் இல்லைப்பா, அவருக்கு வேலை வேறு இருக்குது. தெரியலையே எனக்கு இவ்வளோ நாள். பிரியமான மக்களை, குடும்ப வாழ்க்கை தொலைக்கிறதுக்கு சாத்தான் வருங்க கூட்டுக்குள்ள. குடும்ப ஜபம், குடும்பத்தை திருக்குடும்பமாக பாதுகாத்து வாழ்க்கை நடத்தணும்னா நீங்க ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். கண்டிப்பா செய்யறதான ஆகணும். ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கு குழந்தைகளே, மக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்க குடும்ப ஜபம் தவறக்கூடாது செய்யணும். குடும்ப ஜபம் தவறாம குடும்ப ஜபம் செய்யும். அது பாதுகாப்பு கோட்டை. எந்த தீமையும் உள்ளே வராம பாதுகாக்கின்ற கோட்டை வேலி எது? குடும்ப ஜபம். இரண்டாவது திருப்பலி. பக்கத்து கோவில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடைபெறுகின்றது. எத்தனை பேர் திருப்பலிக்கு போகிறாங்க? அனுதினம் திருப்பலிக்கு போய், கோவிலுக்கு போய் திருப்பலியை தகுந்த முறையில் நிறைவேற்றி இயேசுவின் திருவுடலையும் திருரத்தை உண்டு பருகி இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றவர்களே, அந்த குடும்பத்தை சாத்தானால் தொட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தொட முடியாது. என்ன செய்ய சாத்தான் தெரியுமா? திருப்பலிக்கு போகாமல் தடை செய்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். சும்மா தூங்கிட்டு இருக்கிறீங்க, பக்கத்து கோயில் பூசை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை போவீங்க, ஞாயிற்றுக்கிழமை தவறதில்லை, உண்மைதான். திருப்பலி ஒப்பு கொடுக்கணும். திருப்பலியை காணுறதும் கேட்கறதும் இல்லை, திருப்பலியே ஒப்பு கொடுக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலேயே தன் உடலையே பலியாக ஒப்பு கொடுத்தார்.
அதே போல உங்களுடைய குடும்பத்தை, கணவரே, மனைவியை, பிள்ளைகளே எல்லாம் பலியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்க. அந்த பலியை ஆண்டவர் ஏற்று உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக அவருடைய பரிசுத்த கூடார போர்வைக்குள் உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வாழ்க்கை, இனிய இன்ப வாழ்க்கை. உலக துன்பங்கள், நோய் வரலாம், பிரச்சனை வரலாம், பொருளாதார பிரச்சனை எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள், திருப்பலி நீங்கள் ஒப்பு கொடுங்க, திருப்பலிக்கு போங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு அரவணைப்பிலேயே அவரே சொல்லி இருக்கிறார், என்னுடைய பரிசுத்த கூடார போர்வைக்குள்ள நீங்கள் இருப்பீங்க, நான் பாதுகாப்பாக வச்சுருவேன் அப்படின்னு ஒரு கூடார போர்வை பரிசுத்த தாய் சொல்லியிருக்கிறார். அப்பா, நீங்கள் அப்பாவோடு சேர்ந்துடுங்க. இந்த பிரச்சனை காலம், சோதனை காலம் வருகின்றது. சோதனை காலம் வந்து கொண்டே இருக்கின்றது. பெரும் சோதனை காலம்தான். அப்போ சோதனை காலத்திலேயே இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும், என்ன நேர்ந்தாலும் நீங்கள் அப்பாவின் பிள்ளைகளாக, அப்பாவின் குடும்பமாக நீங்கள் வாழ்ந்தீங்க. உங்களை வருஷத்தை கூடார போறவைக்குள்ள பத்திரமாக நீங்கள் அவர் பாதுகாப்பாக வச்சுருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான மக்களே, குடும்ப வாழ்க்கை நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கணும். திருப்பலி என்ன நடக்கிறது? இயேசு தான் உடலையும் இரத்தத்தை உணவாகவும் பானமாகவும் தந்து நம்மை போஷிப்பிக்கின்றார், பலன் தருகின்றார். உடலுக்கு மட்டுமல்ல, முழு மனசுக்கும் ஆத்மாவுக்கும் பலன் தருகின்றார், சத்து தருகின்றார், அபிஷேகம் தருகின்றார். மக்களாக பாதுகாப்பு சேர்த்து வைக்கிறார் அவர். திருப்பலி அதுதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் பாப சங்கீர்த்தனம் ஒவ்வொரு அருட்சாதனம் பங்கு சாமி சொல்லலையா காலையில்? இன்றைக்கி பாவ சங்கீர்த்தனம், பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு அருட்சாதனம். அதெல்லாம் இப்போ எல்லாம் கிடையாது, முக்கியத்துவம் இல்லை. எத்தனையோ மக்கள் நன்மை வாங்குறாங்க, போய் பூசைக்கு வரும்போது அதொரு பதிவு, அதொரு பழக்கம். அது பாவ சங்கீர்த்தனை செய்கிறதே இல்லை. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையாவது பாப சங்கீர்த்தனை ஒவ்வொரு வருஷத்தை நீங்கள் அணுகுங்க. பாவ மன்னிப்புக்காக மட்டுமல்ல, பாவ மன்னிப்பு தருகின்ற அருட்சாதனம், அருள் அடையாளம். அது மட்டுமல்ல, பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய கிருபை அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டு தருகிறார். பாவம் செய்யாமல் இருக்கிற எத்தனையோ தீய பழக்கங்கள் அடிமையாக இருக்கிறீங்க இந்த காலத்திலேயே மக்கள். இங்கே இல்லை, நீங்கள் இல்லை, வெளியே பாருங்கள், எத்தனையோ அருவருப்பான தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. எல்லாம் மொபைல் ஃபோன், ஆபாசம், எல்லாமே குடிப்பழக்கம், போதைப் பொருளுக்கு சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லை, அமைதி இல்லை, மன்னிப்பு கொடுக்க முடியல, மன்னிக்கின்ற முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, வெறுப்பு, பகைமை, பேர்பட்ட மோசமான அருவருப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த பாவத்தில் விழாமைக்கூடிய வல்லமை, சக்தி, பாதுகாப்பு, அபிஷேகம் ஆண்டவர் தருகிறார் ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக. வீணாக்காதீங்க பிரியமான மக்களை. சாத்தான் தான் இந்த சிந்தனை கொண்டு வருது. நீ ஏன் பாவம் சங்கீதம், பாவம் எல்லாம் கிடையாது, நீ என்ன பாவம் செய்கிற அப்படின்னு நான் சிந்தனை. நீ பாவி, கொடும் பாவி. நம்ம எல்லாருமே பாவிங்க தான். புனித பிரான்சிஸ் அசீசி பாருங்க, 2ஆம் கிறிஸ்து அழைக்கப்படுகின்ற பிரான்சிஸ் அசீசியார் புனிதர். அவரையே அந்த அசீசி அந்த தெருவிலேயே அந்த அங்கெல்லாம் நான் ஒரு பாவியே என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லி அழுது குச்சிலிட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. மக்களை நோக்கி, நான் ஒரு பாவியப்பா, எனக்காக ஜெபம் செய்யுங்க. பாவத்திலே இது பிறந்து பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பாவத்திலிருந்து விடுதலை எவ்வாறு நாம் பெற முடியும்? ஒப்புரவு அருள் அடையாளத்தின் பாவ சங்கீதத்தின் வழியாகத்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. குடும்பத்தை பத்திரமா திரு குடும்பமாக வழி நடத்துவதற்கு நீங்கள் இதுதான் இது இறை வார்த்தை. நீங்கள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் நிறைய பேர் பைபிள் கொண்டு வரீங்க, படிக்கிறீங்க, தெரியும், நல்லா உங்களுக்கு பைபிள் வசனங்கள்லாம் தெரியும், நல்லது தான். இறை வார்த்தை இன்று இன்றைய உலகத்தின் வார்த்தை, சாத்தானின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றது இந்த உலகமானது. பிரியமான மக்களே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தனிச்சு உட்காந்து நீங்கள் இறை வார்த்தை படிக்கிறது இல்லை, இடை வார்த்தையை நீங்கள் சாப்பிடுங்க, ருசித்து நீங்கள் அதை சாப்பிடுங்க. வார்த்தை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே உள்வாங்கி, இதயத்திலேயே உள்வாங்கி, இந்த வார்த்தையை என்ன சொல்கிறது, அது இயேசு சொல்லுகின்றார், இயேசு பேசுகின்ற நேரம். அது நீங்கள் பைபிள் எடுத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு பேசுகிறார். உயிருள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை தரும். அந்த வார்த்தைகள் உங்களுள் ஊடுருவி உடலில் இருக்கிற நோய்களில் இருந்து விடுதலை தரும். அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சம் தரும். அந்த வார்த்தை உங்களை தீய பழக்க வழக்குகளிலிருந்து விடுதலை தரும். அந்த வார்த்தை உங்களை இயேசுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான மக்களே, இந்த நோன்பு காலத்திலேயே நீங்கள் மாறணும். உள்ளத்தின் ஆழத்தில் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட, மனசாட்சி புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரியமான மக்களே, இதோ ஆண்டவர் தொடுகிறார். இன்றைய நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தை பேசும் பொழுது, பாடல் பாடும் பொழுது, ஆராதனை நடத்தும் பொழுது எல்லாம் உங்கள் மீது அருள் ஆசீர் இறங்கி வரத்தான். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக குடும்பம், இந்த குடும்பத்தின் பாதுகாப்பு, இந்த 4-5 காரியங்கள் தான். பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக ஆண்டவருடைய படிப்பினையில், போதனையிலேயே நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்கள் கிடையாது, உங்கள் பிள்ளைங்க கிடையாது. அப்பாவின் பிள்ளைகளை வளர்க்க தந்திருக்கின்றார். அவருடைய வழியிலேயே, அவருடைய படிப்பினையிலே, அவருடைய வார்த்தையின் வழியே நீங்கள் வழி நடத்துங்க. பிள்ளைகளை எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு. பிள்ளைகளை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கணவர், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைங்கள் எல்லாருமே ஆண்டவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 34-35. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து கண்ணியைப்போல் செக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்ததுங்க, மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். நீங்கள் அவ்வளோ
ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் மிக்க வல்லவராவதற்கு என்ன செய்யணும்? விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சோதனை காலம் வருகின்றது. அந்த சோதனை காலம் வரும் பொழுது மக்கள் தப்பி வைக்க முடியாத மாதிரி கட்டி வைக்கின்ற கவர் என்ன? குடிவெறி, களியாட்டம், உலக காரியங்களை பற்றிய கவலைகள், இவற்றின் வழியாக உங்கள் உள்ளம் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென்று உங்கள் மீது வந்து விடாதமாறு நீங்கள் கவனமாயிருங்க. வரும் அம்மா, வரும் சோதனை காலம் வரும். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்பாவின் பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் தயங்க வேண்டாம். நான் உங்களை பாதுகாப்பேன், கூட இருப்பேன். என்னுடைய வெற்றிகரமான கரத்தாலே உன்னை நான் சேர்த்து பிடிப்பேன். வெற்றியை கரத்தாலே, அப்பாவின் கரத்தாலே நான் உன்னை சேர்த்து பிடிப்பேன். அதான் அவருடைய வாக்குறுதி. நான் எடுத்து இருப்போமா? ஒரு நிமிஷம் திடீர்னு இருந்து இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களே, அப்பாவின் பிள்ளைகளே, சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. இந்த நோன்பு காலத்தில் ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இறங்கி வருகின்றது உங்கள் மீது, உங்கள் குடும்பங்களின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் இறங்கி வருகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் காரியங்களை உயர்த்துங்க. சந்தோஷமா விருந்த ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்த அப்பாவே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.